சில பேர் வந்து கேட்டாங்க, அது எப்படிப்பா பிக் பாஸ் வந்து ஒருத்தரை ஹீரோவா மாத்துவாரு, ஒருத்தரை ஹீரோயினா மாத்துவாங்க. அவர் அவர் பண்ண நினைக்கிறது எல்லாத்தையும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற போட்டியாளர்கள் அப்படியே பண்றாங்க. இது எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அதுக்கான பதில் உங்களுக்கே கிடைச்சிருக்கும். ஒன்று வந்து ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குல்ல, இந்த டேப்பை திறக்கிறது, அதை மூடுறது, ஒரு லெட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த லெட்டர்ல கூட ஓப்பன் அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த விடயங்கள் எல்லாம் சில பேரை பார்க்கக்குள்ளேயே சில நிபுணர்கள் இருப்பாங்க, அந்த ஷோவை கண்காணிக்கிற நபர்கள்ல. இந்த ஒருத்தருடைய நடவடிக்கை, இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம், சிபிஐ, FBI, அமெரிக்கால எல்லாம் அந்த அந்த ஒரு சில பேர் நியமித்து வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய நடை உடை, அவங்க இருக்கிற விதத்தை பார்த்தே இவங்க குற்றம் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்றதை கணிச்சிருவாங்க. அதே போல பிக் பாஸ்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே இப்படியான நிபுணர்கள் வந்து இருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு விடயத்தை போட்டா இவங்க இப்படி பண்ணுவாங்க, இவங்களுடைய மனநிலை மாறும், இவங்க இப்ப எக்ஸ்போஸ் ஆவாங்க, இவங்க அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, இந்த கேமை கொடுத்தா இப்படி நடக்கும் அப்படின்றத சில ஒரு 2 வீக்ஸ்லயே எல்லாரையுமே பிக் பாஸ் வந்து கணித்திருவாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல இந்த சில டெஸ்டிங் எடுப்பாங்கல்ல, கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதுலயே இவங்க என்ன மாதிரியான நபர்கள், மெயின் ரோல் யாரு, சைட் ரோல் யாரு, யாரை எப்படி மாத்தணும், இவங்க எப்படி மாறுவாங்கன்ற பிக் பாஸ் டீம் வந்து கணிச்சு வச்சிருக்கு. அப்ப அது கேட்டது போல அவங்க பண்ணுவாங்க. அதை தாண்டி யாரு வர்றாங்களோ, அதை யாரு பிரேக் பண்றாங்களோ அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ இந்த முறையும் அவர் வந்து நிறைய விடயங்கள் பிக் பாஸ் வந்து பண்ணாரு. அதுல வந்து சாதித்த நபர் தான் வந்து சில பேர் இருக்காங்க. அதை நான் சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும். அடுத்தது என்னுடைய கருத்து மக்களை, இந்த சீசன் 9 முதலா கிராண்ட் லான்ச்சை பத்தி என்னுடைய கருத்து, சரிங்களா? நான் வந்து இந்த ஷோல இவங்க வந்தாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி போச்சு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிட்டு போற ஆள் இல்லை. என்னுடைய கருத்துக்களை நான் வந்து சொல்றேன், சரிங்களா? இதுதான் என்னுடைய வழக்கம், என்னுடைய ரிவ்யூ ஸ்டைல். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சில விடயங்கள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த காமனர்ஸை போடுங்கப்பான்னு சில பேர் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா, ஏன் இவங்களெல்லாம் போட்டாங்க, ஒரு லோ கிளாஸ் மாதிரி இருக்கு, பப்ளிக்காக சொல்றாங்க லோ கிளாஸ் மாதிரி இருக்கு, ஏன் இந்த லோவுக்கு வந்து விஜய் டிவி இறங்கினாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல. ஒன்னே இவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க, இல்லைன்னா இதே வாய் தான் வந்து இப்ப மாத்தி சொல்லுது. அப்ப யாரைத்தான் போடுறது? முதலாவது கொஸ்டின். ரெண்டாவது வந்து திவாகர் அவர்கள் உள்ள போட்டதுல, திவாகர் அவர்கள் அப்புறம் கலையரசன் அவர்கள் இவங்களையெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஏன், என்ன போட்டா என்னவா? திவாகர் அவர்கள் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்றாருன்றத குறையா வந்து சொல்றாங்க. ஆனா அவர் பண்ண அந்த விடயங்கள் தான் இப்ப எபிசோட்ல நீங்க பார்த்த நபர்கள்ல அவர் பண்ண விடயங்கள் தான் ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கு, அந்த ஒரு டிஆர்பியை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா கழுவி ஊத்தப்பட வேண்டிய, இப்போ இந்த எபிசோடுக்குள்ள கழுவி ஊத்தப்பட வேண்டிய நபர் ஒன்னு ஃபேக்கா நடிச்சாங்கல்ல, வியானாவா, பக்கா ஃபேக். அந்த அம்மா வந்தோடனே நடிக்குது, சேதுவநாட்டையே நடிக்குது. கேள்விப்பட்ட ராணப் அவர்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு, அது தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த அம்மாவை எவனும் கழுவி ஊத்த மாட்டான். கியூட்டா ஆர்மி ஸ்டார்ட் பண்ண போறோமா, நீங்க என்னது பண்றீங்கன்னு தெரியும், நீங்க வெளியில பண்றது பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ள அந்த அம்மா உருப்படியா பண்ணணும் இல்ல, அந்த அம்மா அது பண்ணல. ஆனா அந்த அம்மாவை கழுவி ஊத்தாம திவாகரை கழுவி ஊத்துறாங்க, கலையரசன் அவர்களை கழுவி ஊத்துறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரம்யா யோ, அப்புறம் வந்து ஃபிஷர் உமன் சுபஷிகாவா அவங்களோட பேரு, அவங்களோட பேரு சுபஷிகா ஃபிஷர் மூன் அவங்க. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்க வந்தாங்க, அப்சரா சிஜே அவங்க. ஸோ இப்படியான நபர்கள், இப்படியான நபர்கள் வரணும்னு வெளியில இருந்து சில பேர் வந்து ஷோ ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. இந்தா ஒன்னு கிரீம் பண்ணிச்சுல்ல வியானான்னு, அதை கியூட்டுன்னு சொல்லியே மக்கள் மத்தியில இல்ல, இந்த வயசு பசங்க மத்தியில நம்ப வச்சிருவானுங்க. அது வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீலா போடுவானுங்க, அவனுங்க அதை பார்த்துட்டு கியூட்டுன்னுவாங்க, அவனுங்க எபிசோடே பார்க்க மாட்டாங்க. செம காண்டா சந்த அவங்க வந்து, இவங்க என்ன 8 வயசு 6 வயசு குழந்தையா, பக்காவா நடிக்கிறாங்க ஃபேக்கா அப்படின்னு. ஸோ இதை கேள்வி கேட்கறது ஒருத்தரும் இருக்க மாட்டான்.
ஸோ இதுதான் மக்களே நடக்கிற விடயம். இது நான் ஆரம்பத்திலே சொன்னதான். சரி, ஓகே. இப்போ இந்த சீசன் 9ல் 18 பேர், நான் வந்து ஆரம்பத்தில் 25 பேரை சொன்னேன். அதில் 6 வைல்ட் கார்டு என்ட்ரி வர இருக்கு அப்படின்றது தகவல். சரிங்களா? நான் சொன்ன நபர்கள் வந்து இப்போ நம்ம ஜனனி அவர்களை எதிர்பார்த்தோம், புவியரசு அவர்களை எதிர்பார்த்தோம், வினோத் பாபு அவர்களை எதிர்பார்த்தோம். மேபி அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வரலாம், வரைக்குள்ள அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த 18 போட்டியாளர்கள்ல எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா படுகின்ற நபர்கள். சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றேன். இவங்க எல்லாம் வர்றாங்க, அந்த ஒரு டாஸ்க் இது ஒன்று வச்சிருக்கு. ஒருத்தனுக்குமே ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு எடுக்க தைரியம் இல்லை, சொல்யூஷன் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. கனி அவர்கள் வந்தாங்க, தைரியமா அதை ஓபன் பண்ணி பார்த்தாங்க, அதை முதலாவது விடயம் பண்ணாங்க. சரிங்களா? அதுவே ஒருத்தருடைய இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸை வந்து காட்டி கொடுக்குது. பிக் பாஸ் வந்து எல்லாரையும் பார்க்குறாரு, இவனுங்க என்ன மாதிரி நடக்கிறாங்க, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஃபீமேல்ஸில் இந்த 18 பேரில் கனி இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட். சரியா? ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் சபரி அவர்கள் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குது. சபரியை தூக்கி விட்டுருந்தா ஆண்களோட வாய்ஸே வராது போல இருக்கு. திவாகர் அவர்கள் ஒரு பக்கம் பண்ணுவாரு, பட் அது 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 ஒரு வேற கேட்டகரி. சரியா? பட் இங்க அந்த ஒரு லீட்ரு அப்படின்றது ஆண்கள்ல சபரி தான் பண்றாரு அப்படின்றது. இது தவிர்த்து இந்த சீசன் 9 நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு தமிழ் பிக் பாஸா இருக்கும். நிறைய டாஸ்க் இருக்கும், நிறைய ஸ்ட்ரிக்டா வந்து பிக் பாஸ் இருப்பார் அப்படின்றது அந்த முதல் வீட்டை பார்க்கக்குள்ளேயே தெரிஞ்சுட்டு, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லை, ஜகுசி அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருக்காங்கன்னு. அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னாலே அது சில விடயங்கள் நம்ம அப்போவே சொல்லியிருப்போம், இந்த வாட்டி டாஸ்க் வெறுத்தனமா இருக்கும்னு. அது கண்டிப்பா இருக்கும். அதை கேட்டது போலதான் போட்டியாளர்களை வந்து உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. வந்த போட்டியாளர்கள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே பல பேர் வந்து அந்த மிங்கிள் ஆக கொஞ்சம் தயங்குற நபர்களா இருக்காங்க. ஆனா பிசிக்கலி பெண்கள் சைட்ல ஸ்ட்ராங்கான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய அந்த ஏவியை பார்க்கக்குள்ள, அவங்களோட பேக்ரவுண்டை பார்க்கக்குள்ள நம்மளால விளங்கிக் கொள்ள முடியுது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் டைட்டில் அடிக்கணும் அப்படின்றது தான் அந்த லோகோவே காட்டி கொடுத்து. சரிங்களா? ஸோ அவங்க நினைச்சது போல இறுதியில் ஒரு ஃபீமேல் டைட்டில் வின் பண்றாங்களா, இல்ல அதை முறியடித்து ஒரு ஆண் வின் பண்றாரா அப்படின்றத போக போக பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் என்னுடைய இந்த முதலாவது எபிசோடை பொறுத்த வரைக்கும் யாரு உங்களுக்கு ஸ்ட்ராங்கு ஸ்மார்ட்டு அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பா நான் கனி அவர்களை நான் சொல்லுவேன். இதே மாதிரி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு டைட்டில் வின்னர், குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில இருந்தே பிக் பாஸ் இன்னொருத்தங்க சீசன் 2 வந்திருந்தாங்க, விஜயலட்சுமி அவர்கள் வெறித்தனமாக செயல்பட்டு இருந்தாங்க, சர்வைவரோட வின்னர் அவங்க. ஸோ அப்போ அந்த ரத்தம் இங்கேயும் ஓடும். ஸோ குட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இன்னைக்கு எபிசோடையும் பார்த்த வரைக்கும் கனி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் இன் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா நான் சபரி அவர்களை வந்து நான் சொல்வேன். சரியா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது மக்களே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், இப்போ சாதாரண மக்கள் ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள அவங்க என்ன டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கட்டும், இல்லை மீன் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், அது அவங்க வெளி வாழ்க்கை. டான்ஸ் ஆடுறது இப்போ சில பேர் சில வீடியோக்களை காமிப்பானுங்க, இவங்களை பிக் பாஸுக்குள்ள போலாமா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா, இவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றியான்னு. அப்ப மக்கள் திங்க் பண்ணணும், அவன் எதுக்கு அப்படி வீடியோ போட்டு கேட்கிறான் அப்படின்னா அவன் இன்னொருத்தனை காசு வாங்கியிருப்பான். அப்ப இவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குதுன்னு அவன் அந்த விடயத்தை கொண்டு வருவான். அதனால மக்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த பிக் பாஸ்ல என்னத்தை பாக்குறீங்க, அதை பார்த்தோன்னே அவங்க ஒரு விடயம் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு அதன் மூலம் ஒரு கேள்வி வருதுன்னா அதை பத்தி யாரு பேசுறாங்களோ நியாயமான விடயம், அவங்களுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பிக் பாஸ்க்குள்ள போயிருக்க போட்டியாளர்கள் அவங்க வெளி உலகத்துல எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒருத்தன் இப்ப கொண்டு வந்து பேசுறான்னா அவன் இன்னொருத்தண்ட காசை வாங்கி போட்டு இவங்களுக்கு எதிராக பண்றான் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய விடயங்கள் நீ வேற நிறைய பண்ணும், அதுகள் எல்லாம் காசுக்கு பண்ற கூட்டங்கள் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து நான் சொல்ல நினைச்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஒரு சேலஞ்சிங்கான சீசனா போட்டியாளர்களுக்கு மட்டுமில்ல, வெளியில ரிவ்யூ பண்றவங்களுக்கும், அதிலும் உண்மையா நியாயமா ரிவ்யூ பண்றவங்களுக்கும் ஒரு டஃப்பான இதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வியானா பண்ண கிரிங்க கியூட்னு சொல்லி அந்த ஆர்மி கிருமின்னு பண்ணியிருக்கானுங்க பாருங்க.
அந்த அம்மா செட் பண்ணிட்டு போனது தப்பே இல்லை. நானே சொல்றேன், உங்களை 2 கை இணைந்தால் தான் சத்தம் வரும். ஆனா நீங்க வெளியில செட் பண்ணதுக்கு ஒரு நியாயமா ஏதாவது பண்ணணும் இல்ல? ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல இருக்குன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இவனை பார்த்து அடிக்கணும் போல இருக்குன்னு. அப்படித்தான் அந்த அம்மா பண்றதை பார்க்க கோவம் வருது. அவ்வளோ பெரிய ஒரு மேடை, எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்டே இந்த இந்த சீசனே ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இந்த அம்மா ஈஸியா செல்வாக்குல வந்து போட்டு உருப்படியா பண்ணலாம் இல்ல? பேரை சொல்லி அவங்களுக்கு நோகுது. அப்ப எவ்வளவு காண்டாகும்? சரி, ஓகே, விடுங்க மக்களே. ஸோ இது என்னுடைய முதலாவது கருத்து மக்களே. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.